அந்த விதையை விதைக்கிறதுக்கு உன் கையில இருக்க வேண்டியதை நீ பெற்றுக்கொள்வதற்கு, நீ சம்பாதிப்பதற்கான பலத்தை அவர் கொடுக்கிறார். அதனாலதான் வேதத்தில் எழுதியிருக்கு, நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ வீட்டுல உட்காந்துட்டு தேவன் பார்த்துக்குவாரு தேவன் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப. ஆனா நீ கையிட்டு செய்வதெல்லாம் கேட்குற விஷயங்களை நீங்கள் நம்பலைன்னா அப்புறம் அங்கே பிரயோஜனமே. கேட்குறத முதல்ல என்ன பண்ணணும்? அதான் போன வாரம் நான் பேசிகிட்டு இருந்தேன், எங்கேயோ பேசிகிட்டு இருந்தேன், இங்கிலீஷ் சர்ச்சில் பேசிகிட்டு இருந்தேன். நம்ம பேசுகிறத முதல்ல சும்மா காலையிலே எழும்பி இன்னைக்கு தேவன் என்னை பணக்காரன் ஆக்கிறாரு, இல்லை காலையில் எழும்பி இன்னைக்கு நான் எழும்பி கதவை திறக்கும் போது வீடு முன்னாடி ஒரு வண்டி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும், ஆமேன் அப்படின்னு பேசுறனால ஒன்றும் என்ன நடக்குது? இது யாரும் நோண்டாமல் இருக்க மாட்டாங்களே. அதான் என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? நம்ம சும்மா பேசிட்டு இருக்கனால எதுவும் நமக்கு விசுவாசத்தை அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. அதை பார்க்க உனக்கு பிடிச்சிருக்கா, அதுதான் உனக்கு வேணுமா, அதையே நீ சொல்லிட்டு நடந்துரும். சொல்லிக்கிட்டு இருந்தா நடக்காது. நீ முதல்ல என்ன பண்ணணும்? நம்பணும். அதுவும் முக்கியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? என்னோடதான் இருக்கீங்களா? நீ முதல்ல அதை நம்பணும். அப்படின்னா என்னது? தேவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்ன்றத விரும்புறாருன்னு முதல்ல நம்ப தொடங்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஸ்வர்யவானாய் இருக்கும்படி அவர் தரித்திரனாய் மரித்தார்ன்றத எத்தனை பேர் முதல்ல எத்தனை பேருக்கு அந்த வசனம் நல்லா தெரியும்? இங்க ஒரு 2-3 பேருக்கு தெரியுது. அந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா என்னது? மனப்பாடமா தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அத சில இடத்துலலாம் போயிட்டு யோவான் 2ன்னு சொல்றதுக்குள்ள திறந்து வாச்சிரும் அவ்வளோ அந்த பைபிள். ஆனா அதை நம்பணும். விளங்குதான் நான் சொல்றது? நான் நல்லா கேளுங்க, நான் ஐஸ்வர்யவானாய் இருக்குவதற்காக அவர் தரித்திரராய். அப்படின்னா என்னது? அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது அவரை போல ஒரு தரித்திரன் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் தரித்திரமா ஆயிட்டார், எல்லாத்தையும் அவர் மேல எடுத்துக்கிட்டாராம். ஏன்? நானும் நீங்களும் அதை நம்புற நேரத்தில் தேவன் எனக்காக, ஹலோ, only if you believe. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஒரு வண்டி, என்னுடைய நண்பருடைய ஒரு வண்டியை ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அவர் இங்கே வெளிநாட்டில் இருந்தார், அதனால நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அவர் திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்தோடனே இப்போ வண்டியை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் வெளியில் அவசரமாக போகணும். இது கிடைக்க மாட்டேங்குது, என்னது டாக்ஸி ஆட்டோ எதுவும் கிடைக்கல. அப்போ ஒரு சின்ன தூரம் தான், பெரிய தூரமெல்லாம் இல்லை, சின்ன தூரம் ஒன்று நடக்க வேண்டியாயிருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து வெயில், உங்கள் வெயில் ஏன் வெயில் இல்லை, பயங்கர வெயில் அப்படியே பாடாப்பட்டு போயிட்டு வீட்டில் ஃபேனை போட்டு உட்காந்து அப்பாடான்னு உட்காந்து யோசித்தேன், ஒரு வண்டி கூட ஓட்டுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடாதா? அவ்வளோதான் ஒன்றும் சொல்லலை, முட்டி போட்டு ஆமாம் 1 மணித்தியான அந்நிய பாஷையிலெல்லாம் பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா விளங்கிருச்சு, என்னது? தேவன் நல்லவர், நான் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்றது எனக்கு நல்லா ஆணித்தனமாக விளங்கிருச்சு. ஏன்னா அதையே தானே வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரு நாள் எனக்கு கறி சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக வீட்டில் உட்காந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் எப்போ சொல்கிறேன்னா, இது நான் என் வாழ்க்கையை, தேவனோட வாழ்க்கையை தொடங்குற காலத்தில் பாக்கெட்டில் பெருசாக பணமெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ ஒரு நாள் எனக்கு கறி சாப்பிடணும். கறினா
என்னது ஒரு கோழியோ இறைச்சி ஏதோ ஒன்று சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. அப்போ தேவனிடத்தில் சொன்னச்சு இன்னைக்கு ஒரு அப்போ பேசுகிறதுக்கும் அங்கே யாரும் இல்லை, அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு கறி இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு அரை மணி நேரம் இருக்காது, யாரோ கதவை தட்டினாங்க. கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. பெரிய ஒரு பேக். தப்பாக எடுத்துக்காது, இது உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி தேங்க்யூ அப்படின்னு போயிட்டாங்க. நான் போய் திறந்து பார்த்தா அதில் இந்த சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ எல்லாம் இருக்குது அந்த பேக்கில். அதை ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவனெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து சமைச்சு அதை சாப்பிட்டு முடித்தோம். நான் வெறும் யோசித்தேன், ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு வண்டி கூட நம்ம இருக்கக்கூடாதா, இந்த வெயிலில் நடக்க வேண்டியிருக்கு. அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு கதை தட்டுறாங்க. திறந்து என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். அவர் வந்து சொன்னார், ஒரு சாவியை நீட்டி இது உங்கள்கிட்ட நைட்டு தேவன் என்னோட பேசி இது உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னார், இந்தாங்க என்னன்னு எட்டி பார்த்தா புதுசாக ஒரு வண்டி வெளியே நின்றுட்டு இருக்கு, சாவியை கொடுத்துட்டு போயிட்டார். அது கொஞ்ச நாள் ஆனோன்னே தேவன் கொடுத்துட சொன்னார், அதையும் கொடுத்தாச்சு. அது வேற கதை. ஆனால் என்னோட தான் இருக்கீங்களா? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்டு நடக்கணும்னு கூட இல்லை. உங்கள் புரிதல் எப்படியோ, உங்கள் நம்பிக்கை எப்படியோ அதன்படி தானாலவே நடக்கும். விளங்குதா? அதனால தான் சொல்லிடுறேன், இதை கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? கவனிங்க. இப்போ தேவன் ஒரு இடத்துல சொல்றாரு, ஐ கிவ் யூ த பவர் டு மேக், என்ன சொன்னாரு? ஐஸ்வர்யத்தை. ஹலோ, கவனிக்கணுமே, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐஸ்வர்யத்தை தரேன்னு சொன்னாரா இல்ல ஐஸ்வர்யத்தை உண்டாக்க? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முட்டியை போட்டு அவர்கிட்ட கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு இருக்கிறோம். அவர் வந்து கொடுத்துட்டேன்றாரு. என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை உண்டாக்குற. கொஞ்சம் கவனிங்க. என்ன எழுதியிருக்கு? புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருவோம். என்ன எழுதியிருக்கு? நீ காத்திருக்கும் போது என்னத்தை அடைவாய்? பலன் அடைவாய். வாசிக்கிறீங்களா இல்லையா? பைபிள் வாசிக்காம முழிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு உங்களை பார்த்தா. நீ அப்போஸ்தலர் தொடங்கும் போது எழுதி, நீ காத்திருந்து என்னத்தை பெற்றுக்குவாயா? பலத்தை. ஆவியானவர் வந்து என்னத்தை கொடுக்க? 1:8 வாசிப்போமா? இல்லாட்டி உங்களுக்கு நீங்க முழிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும். இதை நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டோம்? பலன் அடைந்துனா ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்தவர்களுக்கு வர்றது என்னது? ஒருத்தனை கை வச்சு ஜெபிச்சு அவன் சுகப்பட்டுட்டான், இல்ல நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். பலன் அடைகிறது இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த முழுமையான பலன்ல என்னவது இருக்குது? ஐஸ்வர்யத்தை உண்டு பண்றதுக்கும் பலன் அங்கதான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? அவர் சொல்லல. நானு டியூட்ரானமி அதையும் வாசிச்சிருங்களேன் ஒரு முறை, இல்லாட்டி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. எழுதி இருக்கா இப்படி எல்லாம்? 8:18 என்ன எழுதியிருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் இல்ல ஏசப்பா. இதனாலதான் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். நீ பணக்காரனா இருக்கிறதும் நீ ஏழையா இருக்கிறதும் அவர் கையில இல்ல. நீங்க இதுவரைக்கும் இதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னு தெரியல, இனிமே கொஞ்சம் சரியா கேட்டுக்குங்க. நீங்க பணக்காரனா இருக்கிறதும் நீ ஏழையா இருக்கிறதும் அவர் கையில. அவர் ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை தான் உன்கிட்ட கொடுக்கிறாராம்.
சரி பாஸ்டர், அப்ப தசம பாகம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்களே, அதை கொடுத்தா முதலாவது தசம பாகத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். அதை இன்னொரு முறை வேணா வந்து கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா அந்த தசம பாகத்தை முதல்ல வந்து கொடுக்கறதுக்கு உன் கையில் ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். இல்ல தசம பாகத்தை கொடுத்தாதான் திரும்பி வரும்ன்ற உண்மைதான். நீ விதைச்சா நீ எவ்வளவுக்கு விதைக்கிறியோ அவ்வளவுக்கு நீ சின்னதா வச்சுனா சின்னதா அறுவடை பண்ணுவ, பெருசா விதைச்சா பெருசா அறுவடை பண்ணுவேன்னு எழுதி இருக்கு. ஆனா முதல்ல விதைக்கிறதுக்கு விதையும் கொடுக்கிறாராம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடையும் அவர் தான் கொடுக்கிறாராம். அந்த விதைய முதல்ல கொடுக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கணும்? முதல்ல இருந்தா தானே அதுல இருந்து விதைக்க முடியும். இல்லாம என்னத்தை விதைச்சு என்னத்தை அறுகிறது? அந்த விதைய விதைக்கிறதுக்கு உன் கையில இருக்க வேண்டியதை நீ பெற்றுக்கொள்வதற்கு, நீ சம்பாதிப்பதற்கான பலத்தை அவர் கொடுக்கிறாரு. சரியா விளங்குறீங்களா? அதனாலதான் வேதத்தில் எழுதியிருக்கு, நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ வீட்டில் உட்காந்துட்டு தேவன் பார்த்துக்குவாரு தேவன் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப. ஆனா நீ கையிட்டு செய்வதெல்லாம், எல்லாரும் கையிட்டு செய்யறான். ஆனா இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிறவன் கையிட்டு செய்யறதெல்லாம் முதல்ல அதெல்லாம் ஓகே. ஆனா நீ கையிட்டு எதையாவது செய்யணும். சோம்பேறி குளிருகிறது என்று என்ன பண்ண மாட்டானா? உழ மாட்டானா? அறுப்பின் காலத்தில் பிச்சை கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. வசனத்தில் அப்படியே தான் எழுதியிருக்கு. சோம்பேறி குளிருதுன்னு இழுத்து போத்திட்டு அறுப்பின் காலத்தில் அவனுக்கு என்ன நினைப்புனா, அப்போ எல்லாம் அறுவடம் போது இருக்குது, எதையோ கொடுத்து என்ன அப்படியே பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவன் பிச்சை கேட்டாலும் கடைசியில் ஆமென். என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கான பலனை அவர் உங்ககிட்ட கொடுக்கல, என்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு விளங்குனா நீங்க ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். ஏன்னா நமக்கு இப்படியே சொல்லி சொல்லி பழக்கமாயிருச்சு. இல்ல தேவன் பார்த்துக்குவாரு சார், கடவுள் பார்த்துப்பாரு. இன்னைக்கு வேலைக்கு போகலையா, என்ன பண்ண? தேவன் பார்த்துக்குவாரு சார். தேவன் ஹலோ, தேவன் ஒரு காலமும் சோம்பலை ஓகே பண்றதே இல்லை. அவரு விலங்குதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. How do we make wealth? அதை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுத்திருக்கிறாராம். ஆமென். அதனால தான் நான் என்ன பார்த்துட்டு இருந்தோம், உண்மையான செல்வம் என்னது ஞாபகம் இருக்கா? லூக்கா 16:11. நான் திரும்பவும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க போறோம். அப்படியே இது உங்களுக்குள்ள ஊறிடணும். என்ன எழுதிருக்குமா? லூக்கா 16:11. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? மெய்யான பொருள் நீங்க இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன எழுதி இருக்கு? ட்ரூ ரிச்சஸ். அப்படின்னா பணமும் செல்வம் தான். பணமான செல்வம் இல்லையா, உண்மையான செல்வம் இருக்குதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை பாருங்க, யாரும் பெருசா யாரும் இதை படிச்சு கொடுக்கறது இல்லை. எல்லாரும் கொடுங்க 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 கொடுங்கன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வளர்ந்துடலாம், நீ பெருசாயிடலாம், நீ கொடுத்தா நீ நல்லா இருப்ப. சரி, அதை நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். முதல்ல கொடுக்கறதுக்கு உன் கையில் இருக்கணுமே, அங்கிருந்து நம்ம தொடங்கணுமே. ஆமென். உண்மையான செல்வம் விளங்குதா? உண்மையான செல்வம் என்றது பணம் இல்லையா. உண்மையான செல்வம்னு நிறைய வேற விஷயங்கள் இருக்கான். அதனால தான் போன வாரம் சொன்னேன், மத்தேயு 4:4. அது என்ன எழுதி இருக்குது? Blessed are the meek. 5:5 இல்ல 4:4 எடுங்க பாப்போம். பயங்கரம். எல்லாரும்
பயங்கர அலர்ட்டா இருக்கு. லிண்டா தான் இந்த முறை 3 வாரமா சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் அப்ப கொள்வார்கள். உண்மையான செல்வம் இருக்கு. என்னது இந்த உண்மையான செல்வம்? பாருங்க, இங்க ஒரு வசனத்துல எழுதி இருக்கு, பணம் இருக்கிறவன் பாக்கியவான் இல்ல. என்னது? சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். அவன் உலகத்தை சுதந்திரிப்பானா. விளங்குதானா? மீக், அதான் போன முறை. அதுக்கு மீக்னஸ்னா என்னது நான் சொன்னேன். யாராவது ஒரு ஆள் கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். நீடிய பொறுமை. என்னது அனிதா? ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சிட்டாங்க. பேஷன்ஸ், லாங் சஃபரிங் அண்ட் டீச்சபிலிட்டி. அதில் அனிதா ஒன்று சேர்த்துருக்காங்க இன்னைக்கு புதுசா, சப்மிஷன். சரி கவனிங்க. மீக்னஸ் என்னது? சாந்த குணம் நீங்க எழுதியிருக்கு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னது? பொறுமை. அப்புறம் கற்றுக் கொடுக்கிறத கேட்டு அதன்படி நடக்க இருதயம் உள்ளவன். அப்புறம் பொறுமை. இது 3 இருக்கிறவன் தான் யாரு? சாந்த குணம். அதுதான் சாந்த குணம். இந்த 3 இருக்கிறது தான் சாந்த குணம். அப்படி ஒருத்தன் வாழ பழகிட்டானா பூமியை, ஒரு ஆமென் சொல்லுங்க, பூமியை சுதந்திரிச்சிருவானா. அதுதான் எழுதியிருக்கு, பலவிதமான சோதனைகளுக்குள்ள நீ அகப்படும் போது அங்க என்ன நடக்குது? பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் உண்டாகுது. இந்த பொறுமை கடைசியில உன்னை மறந்துட்டீங்களா? வசனத்தையே மறந்தாச்சு. யாக்கோபு 1 டப்புன்னு எடுங்க. யாக்கோபு 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. சீக்கிரமா. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவித சோதனைகளை நீ அகப்படும் போது என்ன உண்டாக போகுதுன்னு, என் பிரச்சனை எல்லாம் அவர் எடுத்து போட போறாருன்னு இல்ல, பொறுமை உண்டாகுது என்று அதை சந்தோஷத்தோடு நீ. ஏன்னா பொறுமையானது உங்கள் விசுவாசம் அறிந்து கொள்ள அதை மிகுந்த சந்தோஷம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்யுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அங்க என்ன எழுதி இருக்கணும்? தேவன் பூரண கிரியையை செய்வார்னு எழுதி இருக்கணும். இல்ல, பொறுமை பூரண கிரியையை செய்து நீ எந்த விதத்திலையும் குறைவில்லாம இருக்கிற வாழ்க்கைய அதுதான் உண்டு பண்ண போகுது. அதனாலதான் எழுதியிருக்கு, சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரிப்பான். ஆமென். அதுதானே பார்த்தோம். இப்ப 2வது விஷயம், என்னோட தான் இருக்கீங்களா? 2வது விஷயம் ஒன்று சொல்லட்டா? நீதிமொழிகள் 18:16 எடுங்களேன். நீதிமொழிகள் 18:16. நீதிமொழிகள் 18:16. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோருக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். இங்கிலீஷ்ல காட்டுங்க. இங்க என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. A man's gift. கவனிங்க, தமிழ்ல பயங்கர டிரான்ஸ்லேஷன் அது. அன்பு, நீ கொடுக்கிற அன்பளிப்பு இல்ல, a man's gift. அவனுக்கு இருக்கிற தாளந்து. தெளிவா வாட்சி பாருங்க, அந்த தமிழ்ல பெரிய ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற தாளந்து makes room for him and brings him before great man. ஒருத்தனுக்கு இருக்கிற தாளந்து அவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுதான்? தேவனுக்கு முன்பாக ஒரு பெரியவர்களுக்கு. பெரிய கிரேட் மென்னு சொல்லும் போது அவன் பெரிய பாஸ்டர் கிடையாது. இந்த உலகத்துல பெரிய, இன்னைக்கு இலங்கையில பெரிய ஆள் யாரு? நம்ம ஊர் ஜனாதிபதி தானே இருக்கிறதுல. அவர் தான் டாப் சிட்டிசன், அவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன். அவர் முன்னாடி என்னது அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துதான்? நான் என்னன்னு சொல்றேன்.
நீதிமொழிகள் 22:29 எடுங்க. 22:29. நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இங்கிலீஷ்ல காட்டுங்க. A man who excels in his work, he will stand before kings. He will not stand before unknown men. அவர்கள் அரசர்களுக்கு முன் பணி செய்வார்கள். அவனுடைய வேலையில இங்க எழுதி இருக்கு, அவனுடைய வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவன் எங்க போய் நிப்பானா? ராஜாக்களுக்கு முன். A man who excels in his work. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று இதை கொஞ்சம் பார்ப்போமா? என்னோடதான் இருக்கீங்களா? தேவன் இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திறமையை, ஒரு தாளந்தை நிச்சயமாக கொடுத்திருப்பார். ஆமென். அதுல ஒரு டவுட்டே இல்லை. என்னோடதான் இருக்கீங்களா? இங்க ஆக வயசானவங்க யாரா இருப்பா? உங்களுக்கு கூட உள்ளுக்கு என்ன இருக்கு? ஒரு திறமையும் ஒரு தாளந்தும். ஆக சின்னவன் தான் இங்க இருக்கா. என்னோட குழந்தை இருக்கா இங்க. எல்லாம் 2-3 குழந்தைங்க. பின்னாடி ஸ்டீஃபனோட ஒரு தங்கச்சி பையன் இருக்கான். சின்ன பையன். அவன் தான் இருக்கிறதுல சின்னவன் நினைக்கிறேன் இன்னைக்கு. இங்க அவனுக்குள்ளேயும் என்ன இருக்கு? ஒரு தாளந்தும் ஒரு திறமையும் இருக்கு. கட்டாயம் இருக்கும். அது தேவன் செய்யற ஒரு செயல். ஆமென். ஒரு இடத்துல எழுதிருக்கு, உன் தாயின் வயிற்றில் நீ தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை. இதே எரேமியா எழுதும் போது எழுதுறாரு, நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அவர் ஒரு தீர்க்கதரிசியா என்ன உங்களுக்கு விளங்கனா? நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உனக்குள்ள என்னத்தை வச்சுட்டாராம்? எரேமியாவுக்கு அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் ஒரு தீர்க்கதரிசியா ஆக போறான்ற அந்த ஒரு விஷயத்தை அவனுக்குள்ள வச்சுட்டாரு. உங்களுக்கு அது நல்லா விளங்கணும். என்னோட தான் இருக்கீங்களா? தேவன் யாரையுமே இந்த உலகத்துல அப்படியே அன்போன்னு தூக்கி வீசி எப்படியோ உன் வழியை பார்த்துக்கடா இல்ல, உனக்குள்ள ஏதோ ஒண்ண வச்சிருப்பாரு. உனக்குள்ள எதையோ ஒன்று வச்சிருப்பாரு. ஒரு நாள் நான் சின்னதுல இருந்தே நான் நல்லா பாடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, எல்லா காம்படிஷன்லையும் என்ன கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. நான் இவனை மாதிரி என்னோட மகனோட சின்னதாக இருக்கிறதுலேருந்து. அப்போ வீட்டில் நிறையா கப்பு இருக்கும். என்னன்னு பார்த்தா எல்லாம் சிங்கிங் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு. அது எனக்கு அதை நான் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. ஒரு நாள் காலையிலேயே எழும்பி 6 மணிக்கு எழும்பி ஃபுட்பால் ஆடுறதுக்காக ஒரு ஆட்டோவில் ஏறி கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கேன். போகிற வழியில் ஆட்டோ கவுந்து 3 முறை இப்படி திரும்பி இங்கே வந்து விழுந்துச்சு. என் பக்கத்தில் இருக்கவனுடைய காலை காணோம். எனக்கு இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தா, இன்னும் ஞாபகம், அவ கை கலண்டு. இட் வாஸ் டெரிபிள் ஆக்சிடென்ட். இட் வாஸ் ஆல் ஓவர் த பேப்பர்ஸ். எல்லாம் பயங்கர ஒரு ஆக்சிடென்ட். நான் அதுக்குள்ள இருந்து எழும்புறேன். என் மேல ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. அந்த நியூஸ்ல எழுதும் போது கூட நியூஸ்ல எழுதிருக்காங்க 3 பேர் தான், டிரைவரை பத்தி 2 பேரை பத்தி தான் எழுதியிருக்கு. இன்னொருத்தன் உள்ளுக்கு இருந்ததை எழுதவே. ஏன்னா நான் எழும்புனேன், வந்தேன், இதெல்லாம் பார்த்தேன், விருன்னு நடந்து வீட்டுக்கு வந்தேன்.
என் ரூமுக்கு போய் டோர் கதவை அடைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். எனக்கு அந்த என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ யோசிச்சா கூட அம்மா வந்து கொஞ்ச நேரம் கதவை தட்டுறாங்க. காலையிலே வந்து என்னடா பண்ணிட்டுருக்க? கதவே திறக்கல. ஒரு 2 ஹவரில் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. கதவை திறடா, கதவை திற. இதுவா போய் கதவை திறந்தேன். என்னடா ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடா? அப்புறம் தான் எல்லாருக்கும் அதுக்குள்ளே நியூஸ் பரவிருச்சு. இப்படி ஒன்று, அதில் நீ இருந்தியா? அதில் தான் நான் இருந்தேன். அப்படியே என்னை விட்டுட்டாங்க. நான் போய் அன்னைக்கு பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன அறியாமல் உள்ளுக்கு இருந்து ஒரு பாட்டு வருது. எந்த பாட்டுனா இன்னும் ஞாபகம், மான்கள் நீரோடை. நான் பாடலை, உள்ளுக்கு இருந்து ஒரு பாட்டு, வாஞ்சிப்பது போல் நாத்துமா வாஞ்சி. நான் நினைக்கிறேன், யாருடா இது, என்னடா இது? ஒரு அற்புதத்தை சொல்கிறேன் பாருங்க. அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், அப்படியே அதை பாடிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தேன், ஒரு புக் இருந்துச்சு. புக்கில் எழுதியிருக்கு ஹவு டு லேர்ன் த கிட்டார். எடுத்து வாசிச்சு பார்த்தேன். எழுதியிருக்கு, இதில் இவ்வளோ இதில் 6 ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே இருந்து தான் இதை பிடிக்கணும். இது எல்லாம் ஒரு கார்டுன்றது ஒரு ஃபேமிலி, இதில் இவ்வளோ கார்டு இருக்கும், இந்த மாதிரி கார்டை பிடிச்சா இந்த ஒரு பாட்டை வாச்சிடலான்னு தெளிவாக பார்த்தேன். போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு கிட்டார் இருந்துச்சு, தூக்கிட்டு வந்து உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் போயிருக்கும். திடீர்னு மான்கள் நீரோடை கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் வாசிச்சுட்டு இந்த பாட்டை நான் பாடிட்டு இருக்கேன். இதெல்லாம் 2 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சு. அன்னைக்கு தான் எனக்கு விளங்குச்சு, எனக்கு வேற ஏதோ ஃபுட்பால் விளையாடுறது என்னுடைய திறமையே இல்லை, எனக்கு வேற எதையோ தேவன் வச்சிருக்கிறான்னு அன்னைக்கு விளங்குச்சு. அதுக்கப்புறம் பட்டுன்னு பாட்டெல்லாம் தன்னை போல பாடுறது ஒரு பெரிய. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க வந்து ஆராதனை நடத்துங்கன்னு. இந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். போயிட்டு நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். அப்புறம் என்னென்னமோலாம் நடக்குது. நான் யோசிக்கிறேன், என்னடா இது நடக்குது? ஒருத்தன் அங்கேருந்து தப்புன்னு கீழே விழுகிறான், இன்னொருத்தன் கையை தட்டி உருண்டுட்டு இருக்கான். நான் ஒரு பாட்டு தானே பாடிட்டு இருக்கேன், என்னடா நடக்குது? விளங்குது பாருங்க. ஒருத்தன் பிறக்கும் போது அவனுக்குள்ள ஒரு திறமைய தேவன் வைக்கிறார். எத்தனை பேருக்கு எஸ்தர்னு ஒரு பெண்ணை குறித்து எழுதியிருக்கு வேதத்தில்? எழுதியிருக்கா இல்லையா? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குற கேள்வி, எஸ்தருக்கு இருந்த திறமை என்னது? அவளை பத்தி என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் போய் வாசிச்சு பாருங்க. அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததெல்லாம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். என்னது? அழகு. அழகா? அதை வச்சுட்டு நான் என்ன சார் பண்றது? அவ பண்ணி காட்டினாலே. கடைசியில அந்த அழகை வச்சுதான் ஒரு தேசத்தையே காப்பாற்றினா. முதலாவது உனக்கு ஒரு திறமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீ நல்லா விளங்கிக்கணும். ஹலோ, நல்லா படிக்கிறதுக்கு ஒரு திறமையை கொடுத்தனால தான் 5 வருஷமா கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சு முடிக்க போறா இந்த வருஷம். அந்த திறமை நிச்சயமா எனக்கு கொடுக்கப்படலை. 5 வருஷம் உட்கார்ந்து ஒரு சப்ஜெக்டை படிச்சு அப்புறம் இந்த மனுஷனை பார்த்து இந்த மனுஷனுக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்ற திறமை எனக்கு. அதான அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு திறமை. என்னோட தான் இருக்கீங்களா? இதை நான் எல்லார்ட்டையும் கேட்பேன். முத ஸ்டீஃபனை ஒரு நாள் சந்திச்சுட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன ஸ்டீஃபன் பண்ணீங்க? ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தெரியலையே பாஸ்டர்னாரு. அப்போ நான் சொன்னேன், வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க. திடீர்னு அடுத்த நாள் கூப்பிட்டா, பாஸ்டர் நான் நல்லா டுக் ஓட்டுறேன். அப்படியா? டுக் ஓட்டுவீங்களா? என்ன பண்ண போகிறோம் அடுத்து? ஒரு வாடகைக்கு ஒரு டுக் எடுங்க முதல்ல போயிட்டு. அப்படியா? ஓகே, போயிட்டு எடுத்தார். நான் உட்கார வச்சு இப்போ அடுத்த விஷயத்தை சொல்கிறேன். திறமை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. சிலர் அதை எடுத்து அதை என்ன பண்ண தொடங்கிடுறான்? அதை நல்லா தீட்டி, அதை நல்லா சரிப்படுத்தி, அதை பேச்சு திறமை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை வீட்டில் உட்காந்து நீ உன் நாய்கிட்ட பேசிட்டு இருக்கனால அது உனக்கு எதையும் ஹலோ. அது ஏன் சொல்றேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். வீட்டில் நாயை பிடிச்சி வச்சுட்டு அந்த நாய்கிட்ட பேசுகிற பேச்சு இருக்கு.
அதே வெளியில வந்து ஒரு 4 வார்த்தை பேசினா எனக்கு வராது பாஸ்டர், எனக்கு வராது பாஸ்டர். ஏன் எல்லாரும் சிரிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அனிதா தான் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. 3 நாய் வச்சிருக்காங்க வீட்டில். அனிதாவும் அந்த 3 நாயுடைய கதையும் நீங்கெல்லாம் கேட்டீங்கன்னா நான் நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன் சில விஷயமெல்லாம். அவங்களும் சரி, என்னோட தான் இருக்கீங்களா? நான் நல்லா பாடுவேன் பாஸ்டர். வீட்டில் கண்ணாடியை பார்த்து நானே பாடிட்டு இருப்பேன். அதனால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும். நீ செல்வத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தான் உனக்கு கொடுத்திருக்காராம். அது எந்த விதத்துல சொல்லிட்டு இருக்கேன். சாந்த குணம் கொடுத்திருக்கிறாரு, அவனுக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு தான் ஒரு தம்பி பார்த்தேன், பேர் என்ன, ராஜர். அந்த 2 செகண்ட் அந்த கீபோர்டில் கையை வச்சோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு யார் இவர். அவருக்கு இருக்கிற கட்டாயம் ஒரு தாளந்து, நல்ல தாளந்து ஒன்று. சும்மா ஏதோ நோண்ட தான் வந்தார், வாசிக்க கூட இல்லை. அதுலேயே தெரிஞ்சிடும். இதெல்லாம் அர்த்தம் இருக்கு, கவனிங்க. என்னோட தான் இருக்கீங்களா? அந்த தாளந்து தன்னை போல. ஹலோ, எங்க ராஜர் எத்தனை வருஷமா கீபோர்ட் கத்துக்கிட்டீங்க? 12 வருஷமா. அப்படின்னா 12 வருஷமா அவர் என்ன பண்ணாராம்? 12 வருஷமா அவருக்கு இருக்கிற ஒரு திறமைய ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. 12 வருஷமா அவருக்கு இருக்கிற ஒரு திறமைய அவரு போட்டு நல்லா அப்படியே ஷார்பன் பண்ணி எக்ஸல். அதை இங்கிலீஷ்ல வைங்கம்மா, இங்கிலீஷ்ல தான் அது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. A man who excels. We take pride in mediocrity. நம்ம பிரச்சனை அதான். அதை நான் எப்படி சொல்றது? சாதாரணமா இருக்கிறதுல பெருமை கொண்டாடுற கூட்டம் நாங்க. பிரச்சனை அதுதான். எனக்கு இப்படி ஒன்று வரைய தெரியும், இதையே காலம் ஃபுல்லா வரைஞ்சிட்டு போயிடுறேன். ஏன் இன்னொன்னையும் சேர்த்து வரைய படிக்கலாமே? அதை டிஜிட்டலா எப்படி வரைகிறதுன்னு கத்துக்கலாமே? இன்னைக்கு புதுமையா அதை செய்யறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் வச்சு இதை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு உன்னுடைய திறமையில when you excel என்ன நடக்குதா? ராஜாவுடைய கண்கள் எல்லாம் உன் பக்கம் திரும்புதான். நீ வீட்டில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு பாடிட்டு இருக்கனால யாரும் உன்னை பார்க்க போறது இல்ல. இப்போ ஒரு ராஜாவுடைய கண் உன் மேல பட்டுச்சுன்னா அவர் கொண்டு போயிட்டு எனக்கு ஃப்ரீயா இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்ல மாட்டான். அவன் உனக்குரிய சரியான வெகுமதியோ இல்ல கனத்தையோ சம்பளத்தையோ கொடுத்து உன்னுடைய வேலையை அவன் பெற்றுக்குவான். என்னோட தான் இருக்கீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, இப்ப இருக்கிற வாழ்க்கையில, நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில, இன் ஹவு யூ டூ யுவர் ஒர்க், டாக்டரே ஆயிரலாம். சாதாரண ஒரு டாக்டரா இருக்கக்கூடாது. ஒரு ராஜாவோட கண்ணு என் மேல படுற மாதிரி நான் என்ன போட்டு, ஹலோ, எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தேவன் என்ன அழைச்சாருன்றதா சும்மா மைக்க தூக்கி கண்டதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினது அதை உட்கார்ந்து கற்றுக்கொண்டு, ஒருவர் கீழே 15 வருஷமா ஒரு ஆளு கீழே உட்கார்ந்து, அதுவே உங்களுக்கு விளங்கல. இன்னைக்கு ஒரு சபையில போய் ஒரு பாஸ்டர் கீழே இருப்பான், 2 வருஷத்துக்கு அப்புறம் அங்க இருந்து உடைச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அவனே ஏதாச்சும் அவனுக்கு தெரிஞ்சதே இவ்வளவு, அதை வச்சு எனக்கு எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு சபையை கட்டி, அதுதான் சொன்னேன், we take pride in mediocrity. சாதாரணமா எதையோ செஞ்சுட்டு போறதுல நமக்கு அப்படி ஒரு பெருமை. 15 வருஷமா ஒரே ஆளு கீழே உட்கார்ந்து கத்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரையும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு மதியானம் கூட பேசி அங்கிருந்து தான் கத்துக்கிட்டு இருந்தோம், இதை இப்படிதான் செய்யணுமா அப்படிதான் செய்யணுமா. 1-2 நாள் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? என்ன நானே எக்ஸெல், யூ எக்ஸெல். நீங்க எந்த அளவுக்கு அதுல எக்ஸெல் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை, வேதத்துல இதை நான் எப்படி சொல்றேன்,
வேதத்துல அன்னாளோட இல்ல யாரோட ஜெபம், அன்னாளுடைய ஜெபம், ஹேனா அண்ணா என்ன அவங்க சொல்றாங்க, புழுதியிலிருந்து எடுத்து, எங்க from the இங்கிலீஷ்ல இருக்கு ash heaps, புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் முன்பாக வைக்கிற தேவன். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் புழுதியிலிருந்து நம்மளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ராஜா முன்னாடி வச்சிருவாருன்னு. நீ புழுதியில் இருக்கும்போது எடுத்தா நீ எப்படி இருப்ப? முதலாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ பொண்ணு புழுதிக்குள்ள இருந்து உன்னை தூக்குனா நீ முதல்ல எப்படி இருப்ப? அப்படிப்பட்ட ஒன்னை கொண்டு போய் ஒரு ராஜா முன்னாடி வச்சா அந்த ராஜா என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு காசை தூக்கி இப்படி போட்டுட்டு அப்படியே இருடான்னு போயிடுவான். நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். தேவன் அவர் உன்னை புழுதிக்குள்ள இருந்து எடுத்து உன்னை சரி செஞ்சுதான் கொண்டு போய் நிப்பாட்டுறாரே ஒழிய அப்படியே கொண்டு போய் வைக்க மாட்டாரு. அதுதான் வரேன். There is a process. Processனா என்னது? இதை நான் ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவேன். God picks you to place you. In between the picking and the placing there is a process. தேவன் உன்னை தூக்குவாரு ஒரு இடத்துல வைப்பதற்காக. அந்த தூக்குறதுக்கும் வைக்கிறதுக்கும் இடத்துல உன்னை சரிப்படுத்துற ஒரு காலம் இருக்கு. There is a process. அந்த process எதுக்கு? For you to excel in what you do. நீ ஒரு பெயிண்டரா இருக்கிறனால இப்போ ஓகே. ஆனா உலகத்துல 1000 பெயிண்டர் இருக்கானே, ராஜாவோட கண்ணு ஊ மேல எப்படி படும்? அப்படின்னா நீ இந்த 1000 பேர்ல நீ பெஸ்டா மாறணும். தேவன் வானத்துல இருந்து காசை போடுவார்னு மட்டும் சொல்லல. சாந்த குணமா, அப்புறம் என்னெல்லாம் இதே வேதத்துல தான் இதெல்லாம் எழுதி இருக்கு. இதெல்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லை. தேவன் பார்த்துக்குவாரு சார். ஹலோ, யோசேப்புக்கு ஒரு நாள் சின்ன பையனா இருக்கும்போது அவன் என்ன நடந்துச்சு? அவனுக்கு கனவு பார்க்குறான். நீங்க எல்லாருமே கனவு இப்ப கூட சிலர் பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் கனவு. ஆனா அவனுக்கு ஒரு திறமை இருந்துச்சு. என்னது? அந்த கனவை பார்க்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அதை சரியா இன்டர்பிரேட் பண்ணிடுறான். இதுக்குதான் அந்த கனவுன்னு. அவன் ஒரு நாள் ஒரு கனவு பார்த்துட்டான். அந்த கனவுல அவன் குடும்பமே வந்து அவன் முன்னாடி வணங்குற மாதிரி ஒரு கனவை பார்த்தீங்கன்னா மறந்துட்டு வாயை திறந்து எங்கேயும் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் முக்கியமான பாடங்கள் வாழ்க்கையில். அதான் ஞானம். தேவன் உன்னோட பேசுறாருன்னா அதை உன்னோட நடக்கும் போது தேவனுக்கு மகிமை கொடு. அதை கொண்டு போய் மைக்க பிடிச்சி தேவன் என்ன பெரிய ஆளாக்குறேன்னு சொல்லிட்டா நான் பெரிய ஆளாக போறேன். என்னோட தான் இருக்கீங்களா? உடனே என்ன பண்ணிட்டாங்க? அவனை கொல்ல முயற்சி பண்றாங்க. என்னோட தான் இருக்கீங்களா? அவன் பாருங்க, ஒரு நாள் எங்க போய் நின்றான்? ராஜா முன்னாடி மட்டும் இல்ல, ராஜாவுடைய முத்திரையை கொண்டு போயிட்டு அவன் குத்துனா, ராஜா குத்துனா மாறின்ற இடத்துக்கு வந்துட்டான். ஆனா அதுக்குள்ள அவன் என்னெல்லாம் போக வேண்டி இருந்துச்சு. அவன் போனதெல்லாம் அவனை என்ன பண்ணுச்சு? அவனை செதுக்கி அவனை ராஜா முன்னாடி நிக்கிற தகுதி அவனுக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் தான் அவன்கிட்ட சொல்லி, உங்க அத்தனை பேர் இங்க திறமைகள் இல்லாத யாருமே அந்த திறமையை வச்சுட்டு நீங்கள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதான் கேள்வி. இந்த வாரம் மட்டும் நான் எத்தனை மணி அதை கணக்கு சொல்ல, இந்த வாரம் மட்டும் நான் அவ்வளவு மணி நேரம் செலவு பண்ண சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக அவ்வளவு மணி நேரங்கள் செலவு பண்றேன். இது இப்படிதானா? இது சரிதானா? இது இப்படிதான் எழுதியிருக்கா? இவங்க அதை பத்தி என்ன சொன்னாங்க? ஓ, அவங்க இப்படி என்ன சொன்னாங்க? ஓ, இதுதானா?
அப்போ இப்படின்னா இப்படி தான் இருக்குமா அம்மா? ஏன்? ஏன்னா 5 பேர் முன்னாடி நிற்கிறோமோ 500 பேர் முன்னாடி நிற்கிறோமோ அது பிரச்சனை இல்லை. உன்னுடைய வேலையில் நீ திறமையா இருக்கிறியான்றது தான் முக்கியம். ஆமென். இதை நான் எவ்வளவு உங்களுக்காக செய்கிறேனோ அதே அளவு எனக்காகவும் செய்கிறேன். விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? எனக்கு கிட்டார், பேஸ் கிட்டார் வாசிக்க முடியும்னா டோன்ட் டேக் ப்ரைட் இன் மீடியாக்ரிட்டி. அதுதான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். எனக்கு வாசிக்க தெரியும்னு, உனக்கு ஒன்று வாசிக்க தெரியும்னா அந்த திறமையில நீ எக்ஸல் இன் இட். ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? ஆசை இருக்கு, அதெல்லாம் அப்படி அந்த பேச்செல்லாம் நிறுத்திட்டு யூ நீட் டு டூ வாட் யூ ஹேவ் டு டூ. நான் சொல்ற எத்தனை பேர் விளங்குது? நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நேரமும் ஆயிருச்சு. இதுக்கு மேல இன்னைக்கு போகவும் முடியாதுல்ல. இந்த உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை கொடுத்து முடிக்க நான் படுற பார்த்தீங்களா? இந்த ஒரு பிரசங்கம் இவ்வளோ நேரமாக ஓடிட்டு அப்படின்னா இதை நான் சொல்றது எனக்கு 3-4 மணித்தியாலம் வேணும் இதை சொல்லி முடிகிறது. ஆனால் இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, உண்மையான செல்வம்ன்றது பணம் இல்லை. உண்மையான செல்வம் என்றது தேவன் உனக்கு கொடுத்திருக்க விஷயங்கள். ஆமென். திங்க் அபவுட் இட். உன்னால இந்த உலகத்தையே சுதந்திரிச்சு கொள்ள முடியும் நீ ஒரு விதமா வாழ பழகுனீனா. அதுதான் சொன்னேன், blessed are the meek. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னுடைய திறமையில if you will learn to excel. நான் 10 வருஷம் முன்னாடி பேசின எதையா ஒன்றை போட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அதுக்கும் இன்னைக்கு நான் பேசுறதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத தூரத்தில் இருக்கும். If I had taken pride in mediocrity, அதே மாதிரி தான் இன்னும் உருண்டுட்டு இருப்பேன். ஹலோ. ஆனா நான் அதை அப்படி நான் இருக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வரலன்னு தெரிஞ்சனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். ஹலோ. இந்த என்னை பற்றியே நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம், ஒரு நிமிஷம் பெருமையா. எஸ்ரா மோசஸ்ன்ற ஒரு பேரு. நான் வளர்ந்தது எங்க நான் சொல்லியிருக்கேன்ல, நான் வளர்ந்தது ஒரு காட்டுக்குள்ள. ஏதோ கருகிட்டு இருக்கோ, சரி பரவாயில்ல, கவனிங்க, முடிச்சிட்டேன். அது கருகிட்டு போட்டோம். ஒரு காட்டுக்குள்ள நான் வளர்ந்தேன். என்னுடைய உலகம் அப்போ வெறும், நான் பசங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு அப்போ எனக்கு இருந்த பெரிய உலகத்தில் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு இருந்த ஒரே கனவு, அந்த காட்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு ரிசார்ட்ல நான் ஒரு மேனேஜர் ஆயிரணும். ஏன்னா அப்ப அந்த உலகத்தில் இருந்த பெரிய பதவி என்னது? ஒன்று எஸ்டேட்டுக்கு மேனேஜர், இல்லை ரிசார்ட்டுக்கு மேனேஜர் ஆயிட்டோம்னா வாழ்க்கையில் இவ்வளோதான் நம்மளுடைய உலகம். ஆனால் அதுக்கப்புறம் உலகம் பெருசாக பெருசாக நான் அதுதான் எனக்கு வேணும்னு நின்றுருந்தேன்னா இன்னைக்கு எஸ்ரா மோசஸ் இருந்த பேரு அந்த காட்டுக்கு வெளியில யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நாய்க்கும் நரிக்கும் மானுக்கும் புலிக்கும் தான் என் பேர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையும் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த பேர் உலகத்துல எல்லா இடத்துலையும் யாரோ ஒரு ஆளுக்கு இந்த பேர் தெரிஞ்சிருக்கு. எப்படி நடந்தது? you need to learn to excel in what you do. நான் பாட்டு பாடுவேன்னா அதை பெஸ்டா பண்ண பழகு, பிராக்டிஸ் பண்ணுங்க. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. நேரம் மாற நாள் நிறுத்த போறேன், மறந்துடாங்க. என்ன 2 விஷயம் பேசியிருக்கிறோம். ஒன்று மீக்னஸ், சாந்த குணம். இன்னொன்று ஸ்கில் கிஃப்ட் தொடவே முடியல, இன்னும் கிஃப்ட்டுக்குள்ளேயே இன்னும் போகலை. அடுத்த வாரம் இதெல்லாம் மொத்தமாக பார்த்து முடிச்சிடும். ஆமென்.
ஜெபிப்போமா?